வடகிழக்கு மாநிலங்களை தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கேரளம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த ஆண்டுகளில் கேள்வி கேட்டு போராடி எண்ணற்ற மக்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் செய்த தியாகத்தின் விளைவாக இன்னைக்கு இந்த சலுகைகளை தமிழகத்திலும் கேரளத்திலும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். முற்போக்கு சமூகமாக இருப்பதற்கே கேள்வி கேட்டது அடிப்படை. எந்த இடத்தில் கேள்விகள் கேட்கின்றார்களோ, கேள்வி கேட்கின்ற இடத்தில் தான் முற்போக்கு சமூகம் உருவாகும். பிரான்சில் ஒரு முற்போக்கு சமூகத்தை உருவாக்கினார்கள். அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற அந்த 8 மணி நேர வேலை கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. துப்பாக்கி நடத்த ஆயிரக்கணக்கு உயிரிழந்தார்கள். மே 1 தினம் கொண்டாடினாங்க. ஆனால் அதற்கு முன்பாக 27 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவில் கட்டிட தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நடத்தினார்கள். எங்களுக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கமின்றி அவர்கள் வேலை நிறுத்தம் செய்து வெற்றி கண்டார்கள். தொழிலாளர் மிகப்பெரிய வெற்றி என்பது முதல் வெற்றி என்பதும் பூமி பந்தில் முதல் வெற்றி ஆஸ்திரேலியாவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அங்க கேள்வி கேட்டார். கேள்வி எங்கெல்லாம் கேட்கிறார்கள் அங்கெல்லாம் மாற்றம் அடையும். கேள்வி எங்கெல்லாம் கேட்கிறாங்க சமூகம் மாற்றமடையும்.